ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் ரகு. இன்றைக்கி நம்ம ராமாயண புராணத்தில் எபிசோட் 2 பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம வந்து ராமாயணத்தோட கதையாசிரியரான வால்மீகி பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் நம்ம வந்து கதைக்குள்ளே போயிடுவோம். ராமாயணத்தோட முதல் கண்டமான பாலகண்டத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். காலச்சக்கரம் வந்து அப்படியே சுழந்துக்கிட்டே இருக்குது. அதாவது பல யுகங்களை நம்ம வந்து கடந்து வர்றோம். அதில் வந்து முதல் யுகமான கிருத யுகம், அதுக்கப்புறம் வந்து திரேதாயுகம், அதுக்கப்புறம் துவாபர யுகம், அப்புறம் இப்போ உள்ள கலியுகம். இதெல்லாம் வரிசையாக வந்து நடக்க போகுது. இந்த கதையோட காலத்தான திரேதாயுகத்தை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். கங்கை நதிக்கு வடக்கு பக்கத்தில் கோசலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ராஜ்யம் நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ராஜ்யத்துக்குள்ள சரையு நதி வந்து பாயுது. அது வந்து கங்கையோட ஒரு கிளை நதி. அந்த கோசலையை வந்து அயோத்தி அப்படின்ற ஒரு நகரம் வந்து தலைநகரமாக வந்து கொண்டு இருக்கிறது. அந்த அயோத்தி அப்படின்ற பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து பல போர்களிலும் வந்து சரிக்க முடியாத ஒரு நகரம் அப்படின்றது தான் வந்து அயோத்தி அப்படின்ற நகரத்தோட வந்து பொருள். இந்த கோசலை நாட்டோட தலைநகரமாக இந்த அயோத்தி விளங்குது. இந்த கோசலை நாட்டை வந்து தலை சிறந்த மன்னர்கள் வந்து ஆண்டு வந்திருக்கிறாங்க. சூரிய குலத்தை சேர்ந்த அரசர்கள் வந்து ஆண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில தான் தசரதன் அப்படின்ற ஒரு அரசன் வந்து இப்ப வந்து ஆண்டு வந்துகிட்டு இருக்காரு. தசரதன் அப்படின்ற பெயரோட பொருள் காரணம் என்னன்னா, தச அப்படின்னா 10 அர்த்தம், ரதம் அப்படின்னா தேர் அர்த்தம். 10 தேர்களை உடைய பெருந்தலைவன் தசரதன். அப்படிப்பட்ட போர்படையை கொண்டவர் தான் நம்ம வந்து தசரத மன்னர். அவர் சாதாரண மன்னர் இல்ல, பெரிய சக்கரவர்த்தி அப்படின்னா வந்து நிறைய வளங்களும், அதாவது ஒரு பெரிய அரசன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்குரிய எடுத்துக்காட்டா திகழ்றவர் தான் வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தி. அவர் தான் வந்து தசரத மன்னர். இப்போ வந்து தசரத மன்னரோட ஆட்சி காலத்துல வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அவரோட செங்கோலை வந்து யாராலையும் அசைக்க முடியாம இருந்துச்சு. எப்பேற்பட்டவங்க வந்து போர் எடுத்து வந்தாலும் தசரத மன்னரை வந்து தோக்கடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடா வந்து தசரத நாடு, அதாவது கோசலை வந்து இருந்துச்சு. இப்பேற்பட்ட தசரதன் வந்து மக்களை ரொம்ப சுபிக்ஷமா வச்சுட்டு இருந்தார். இந்த தசரதருக்கு வந்து மனசுல வந்து ஒரே ஒரு கவலை தான். அவருக்கு வந்து புத்திரர்கள் இல்லையே அப்படின்னு, தனக்கு ஒரு சந்தான செல்வம் இல்லையே அப்படின்றது தான் அவரோட மிகப்பெரிய இதா இருந்துச்சு. மனசுக்குள்ள அவருக்கு வந்து ஒரு பெரிய கவலையா இருந்துச்சு. அவரும் நிறைய முயற்சிகள்லாம் எடுத்து பார்க்குறாரு. அவருக்கு வந்து ஒண்ணுமே, அதாவது வந்து அதுக்கு ஒரு வழியுமே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்ச நாள் அப்படியே போறாரு. இப்பேற்பட்ட தசரத மன்னன் வந்து எவ்வளோ பெரிய சிறப்பான ஆளு அப்படின்னா வந்து போர்ல வந்து மக்கள், அதாவது வந்து பூமியில வந்து அவர் யாராலையும் தோற்கடிக்க முடியல. மேல வந்து வானவர்களையுமே வந்துட்டு அவர் வந்து தேவர்களுக்கு வந்து ரொம்ப பக்கபலமா இருந்து அசுரர்களுக்கு எதிராக வந்து போர் புரிஞ்சு பல யுத்தங்களை வந்து வென்று கொடுத்துருக்காரு. இப்பேற்பட்ட தசரத மன்னர் வந்து தனக்கு ஒரு புத்திர செல்வம் வேணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு அவர் வந்து பல சான்றோர்களை வந்து தேடி கேட்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவர் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது தான் அவருக்கு வந்து ஒரு சிலர் வந்து சொல்றாங்க, புத்திர காமேஷ் யாகம் அப்படின்ற ஒண்ணு நீங்க பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து புத்திர சந்தானத்தை வந்து நீங்க பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை நம்ம செஞ்சே ஆகணும், புத்திர காமேஷ யாகத்தை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, சில பல ரிஷிகளை வந்து தேடி 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 அவர் வந்து போறாரு. அப்ப வந்து என்ன பண்ணாரு, அப்போ வந்து இதுக்கு வந்து இவர் வந்து ஒரு ரிஷ்ய ஸ்ரீரிங்கர் அப்படின்ற ஒரு முனிவரை வந்து இவர் வந்து தேடுறாரு. அவரை வந்து இவர் போய் தேடி, எனக்கு இந்த மாதிரி ஒரு யாகத்தை நீங்க பண்ணணும், புத்திர யாகத்தை வந்து நீங்க எனக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் வந்து இவரோட அந்த ஒரு அழைப்பை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமா வராரு. வந்துட்டு அந்த யாகத்தை நம்ம செய்யணும்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து எப்படி அணு வந்து எப்படி நம்ம நியூக்ளியர் பவர் வந்து எப்படி ஆக்குறதுக்கும் பயன்படுது, அழிக்கிறதுக்கும் பயன்படுது. அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து இந்த புத்திர காமேஷ் யாகம்ன்றது வந்து ரொம்ப ஒரு இரட்டை பக்கம் கூர்மையான கத்தி மாதிரி, ஒரு வாள் மாதிரி. அதாவது பார்த்து பக்குவமா நம்ம வந்து கையாள அது வந்து ஆக்கிறதுக்கும் பயன்படும், இல்லை அப்படின்னா வந்து அது வந்து அழிக்கிறதுக்கும் வந்து பயன்படும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாகத்தை வந்து அவர் நடத்துறதுக்கு வந்து
அந்த முனிவரும் அவரும் தசரத மன்னரும் வந்துட்டு நாளெல்லாம் குடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ராஜகுடும்பம் வந்து அதுக்கேற்ற மாதிரி முறைகள், அந்த இதுலாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு முறைகள், அந்த ஒரு சுத்தபத்தமாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு விரதத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இலங்கையை வந்து ராவணன் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். ராவணன் வந்து நம்ம பிரம்மா கிட்ட வந்துட்டு ஒரு வரம் வாங்கியிருந்தார். தன்னை வந்து எந்த உலகத்தை சேர்ந்த யாராலையும் வந்துட்டு தன்னை வந்து ஒரு மூர்த்திகள் யாரும் வந்து அழிக்க முடியாத மாதிரியும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக வருத்தம் வாங்கிட்டு வந்திருந்தான். அவன் வந்து மனுஷங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல. அதனால வந்து மனுஷங்களால வந்து அழியக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை மட்டும் ஒரு வாங்கல. இப்ப இவரோட அட்டகாசம் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. ராவணன் வந்து எல்லா இடத்தையும் வந்து அபகரிச்சு ரொம்ப அட்டகாசம் போட்டுட்டு இருக்காரு. இதனால வந்து தேவர்கள் எல்லாருமே வந்துட்டு பிரம்மாட்ட போய் வேண்டுறாங்க. பிரம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் என்ன பண்ணாருன்னா பெருமாள்கிட்ட போய் வேண்டாரு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப பெருமாள் சொல்றாரு, மனிதனால வந்து இவன் வந்து அழியக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை இவன் கேட்டுவாங்களே என்னோட அகங்காரத்துல. இப்ப வந்து புத்திர காமேஷ் யாகத்தை வந்து இந்த தசரத மன்னர் வந்து பண்ண போறாரு. நானே அந்த யாகத்துல வந்து குழந்தையா வந்து அவருக்கு பிறப்பேன். மனுஷ வாழ்வுல வந்து மனுஷனா பிறந்து ஒரு 7வது அவதாரமா இருந்து இவனை அழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்துருவாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த புத்திர காமேஷ் யாகம் வந்து நடக்குது. இந்த யாகம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த யாகம் நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த யாகத்துல இருந்து ஒரு பிரகஸ்பதி, ஒரு ரொம்ப ஒரு தேஜஸான ஒரு ஒளி பொருந்திய ஒரு ஆள் வந்து வர்றாரு. அவர் வந்து தசரத முனிவர்கிட்ட வந்து, உன்னோட யாகத்துல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உனக்கு வந்து குழந்தை செல்வத்தை நான் வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்துல ஒரு பாயாசத்தை வந்து கொடுக்குறாரு. அதை வாங்கி தசரத மன்னர் வந்து பகவானை வேண்டிக்கிட்டு தன்னோட 3 மனைவிகளுக்கும் வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. அந்த 3 மனைவிகள்ல வந்து முதல் மனைவியான கௌசல்யா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுமித்ரைக்கு 2வது மனைவியான சுமித்ரைக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 3வது மனைவியான கைகேயிக்கும் வந்து அவர் வந்து அந்த பாயசத்தை கொடுக்குறாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு முதல் மனைவியான கௌசல்யாவுக்கு வந்து ராமன் அப்படின்ற ஒரு அழகான குழந்தை பிறக்குது. அதே மாதிரி 2வது மனைவியான சுமித்ரை, இவங்களுக்கு வந்து ரெண்டு தடவை பாயசம் வந்து கொடுத்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து லக்ஷ்மணன் அப்புறம் சத்ருகடன் அப்படின்ற ஒரு மகன் பிறக்கிறாங்க. அப்புறம் வந்து கைகேயிக்கு வந்து பரதன் அப்படின்ற வந்து இன்னொரு ஒரு மகனும் பிறக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து இவங்க வந்து கொஞ்ச நாள் அப்படியே போகுது. குழந்தைகள் வந்து பெரியவர்களா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன குழந்தையிலேருந்து ஒரு பாலக பருவமா உருவாகிறாங்க. இன்னும் நம்ம போக போக என்ன இவங்க ராமாயணத்துல என்ன நடக்குது அப்படின்றத வந்து தொடர்ந்து நம்ம வர காணொலிகளில் பார்ப்போம். நீங்கள் அதை அப்படியே என்னோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. இன்னைக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் சீக்கிரமாக நம்ம வந்து எபிசோட் 3 சந்திப்போம். நன்றி.